ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த களத்தில் அவர் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். ராகவரன், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா யார் யாரெல்லாம் அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க? நாம் தற்போது சென்னை கடற்கரை சாலையில் இருக்கிறோம். இங்கே இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சுமார் 2 வாரங்களாகவே மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக வந்து ஜல்லிக்கட்டிற்கு நடத்த வேண்டும், அதற்கு ஆதரவாக அதற்கு சட்டத்தை ஏற்ற வேண்டும், அதற்கு அரசாங்கங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த இளைஞர்கள் இப்போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்நிலையிலே நேற்று அலங்காநல்லூரிலே ஜல்லிக்கட்டிற்காக போராடியவர்களை கைது செய்திருக்க கூடாது, அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், மேலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக உடனே சட்டம் இயற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இளைஞர்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் கடற்கரை சாலையிலே மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக சார்? நாங்க ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக நாங்க போராட்டம் இருக்கோம் சார். எங்களோட உரிமையை நாங்க கேட்கறதுக்கு காவல்துறை எதுக்கு சார் எங்களை தடை பண்றாங்க? இது எங்களோட உரிமை, நாங்க ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டுவோம். சரிங்களா? விவசாயிகளை அழிக்காதீங்க. தமிழக அரசு உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த போராட்டம் வந்து தீவிரமாச்சு. எல்லா ஊர்லயுமே வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து ரெடி பண்ணாங்க. ஆனா இப்போ வந்து கடைசி நேரத்தில் தமிழக அரசு சைட்ல இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வரவே இல்லை. இது வந்து எங்களோட கலாச்சாரத்தை நசுக்கிறதா நாங்க நினைக்கிறோம். இது வந்து தமிழகத்தோட இறையாண்மையை சிதைக்கிறது, நிச்சயமா சிதைக்கிறது. இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த சட்டத்தை வந்து ஜல்லிக்கட்டுக்கு இதை வந்து வெட்டலாம், கொல்லலாம், எது வேணாலும் பண்ணலாம், ஆனா அணைக்க மாட்டக்கூடாது. இது எந்த வகையில சட்டம்? தமிழர்களுக்கு தமிழர்களே பாதுகாப்பு. எப்படி எல்லாம் ஒன்றிணைந்தீங்க? எதற்காக இந்த போராட்டம்? நாங்க எல்லாமே Facebookல தான் வந்தோம். நாங்க எல்லாரும் Facebookல தான் எல்லாமே ஒன்னா சேர்ந்தோம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும், அவ்வளவுதான். எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக தமிழரசு நம்ம பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உடனடியாக அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் போராட்டம் எதுக்காக சார்? தமிழர்களோட உணர்வை பிரதிபலிக்கிறதுக்கு தான் இது. ஒவ்வொரு தமிழனுக்கும் கலாச்சாரம், பாரம்பரியம் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் அழிக்கிற எதுவா இருந்தாலும் தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடுவோங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு. அலங்காநல்லூர்ல இருக்க இளைஞர்களை கைது பண்ணிருக்க இளைஞர்களை விடுவிக்கணும் சார். அதுதான் சார் எங்க கோரிக்கை. ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் கொண்டு வரணும் சார். காலையை காட்சிப்படுத்தும் பொருள் இருந்து நீக்கணும் சார். இதெல்லாம் எங்க கோரிக்கை. ஜல்லிக்கட்டு போராட்டம் பொங்கல் முடிஞ்ச உடனே நிக்கும் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. இது கண்டிப்பா தொடரும். இளைஞர்களோட போராட்டம் என்னைக்குமே முடியாது. இதுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா நாங்க உச்ச நீதிமன்றத்தையும் போயிட்டு நாங்க பிளாக் பண்ணுவோம். தொடர்ந்து இவர்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றுதான் இந்த இளைஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஜல்லிக்கட்டு வந்துட்டு படிப்பறிவு இல்லாதவங்க பண்றதுன்னு. இங்க இருக்கிற அத்தனை பேருமே ஐடி கம்பெனிஸ்ல எல்லாத்துலயும் வேலை செய்யறவங்க, எல்லா படிப்பறிவும் ரொம்ப நிறைஞ்சவங்க. இங்க வந்து நாங்க ஏன் நிக்கிறோம்னா எங்க உரிமைக்காக நிக்கிறோம், எங்க கலாச்சாரம் போயிடக்கூடாதுன்னு நிக்கிறோம். இங்க நாங்க நிக்கும் போது என்னோட குழந்தைக்கு, என்னோட பின்னாடி வர சமூகத்துக்கு நான் அனுபவிச்சதை எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போகாம அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகாம நான் இருக்கிறதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டேன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது நான் விட்டுட்டு போகணும். அந்த விட்டுட்டு போற ஒண்ணு முக்கியமான ஒண்ணு இந்த சைக்கிள்ல, லைஃப் சைக்கிள்ல மாடுங்கிறது ஒண்ணு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த மாடுங்கிற ஒண்ணு வந்து கண்டிப்பா மேட் பண்ணணும்னா எங்களுக்கு எங்க காளை மாடு வேணும். காளை மாடுல எது வீரிய அதிகம்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். அப்ப கண்டிப்பா எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆகணும். கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடத்தணும். அதே மாதிரி எங்க வீரர்களை மன்னிப்பு கேட்டு விடுதலை செஞ்சே ஆகணும். தமிழக அரசு மன்னிப்பு கேட்டு நடத்த வேண்டும், மேலும் கைது செய்தவர்களை விடுவிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த இளைஞர்கள் இந்த வேலை நாளாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. சார், நேற்று அலங்காநல்லூர்ல அவ்வளவு ஜல்லிக்கட்டு நடந்துச்சு, அவ்வளவு போராட்டம் நடந்தப்ப உங்க சேனல் வந்து சுத்தமா டெலிகாஸ்டே பண்ணல. மேலும் இது போன்று தொடர்ந்து போராட்டம் எடுத்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இந்த போராட்டம் தொடரும் சார். வந்து ஜல்லிக்கட்டு நடத்த கூட சொல்லுவாங்க, அப்புறம் வேட்டி சாட்டை கட்ட கூட சொல்லுவாங்க, புடவை கட்ட கூட சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டு போடுமா? சென்னை மெரினா கடற்கரையில் இளைஞர்கள், குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்த இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக. மேலும் அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்ட இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்று உள்ளூரிலும் சென்னையிலும் இந்த போராட்டம் ஒருங்கிணைந்த முறையில் தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.